மதிப்பீடு அவருக்கு தெரியல. அவர் ஏதோ வானத்திலிருந்து நேரம் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. இல்லை என்னை நீங்க சொன்ன உடனே என்னை வைவார் அவரு. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தல் நின்று வெற்றி பெற்றால் தானே அந்த பக்குவம் வரும். இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை. என்னமோ இந்த லேகி விற்கிற மாதிரி, ஐயா நீங்க பாருங்க ஐயா, இதை செஞ்சிருக்கோம் ஐயா, இதை என்ன ஐயா நீ என்னதான் சொல்ல வர, என்ன சொல்ல வர? எதுவுமே புரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா? எதுவுமே புரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல, அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்க ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது. அவங்க அப்பன் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கோடி தொண்டர்களோடு எச்சரிக்கையா சொல்றது. அண்ணா அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்லை, ஆண்டவனே வந்தாலும் அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த ஐயாங்கிறது, இதெல்லாம் என்ன? நீ எங்க இருந்த, எங்க வந்த, எங்க போன, உடைய வரலாறு என்ன? நீ என்னமோ நீதான் இந்த நாட்டவே காப்பாற்ற பிறந்த மாதிரி பேசுற. எல்லாம் ஒரு அளவு இருக்குடா தம்பி. அதனால கொஞ்சம் பார்த்து பேசு, நிதானமா பேசு. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, வேஷ்டியை கழட்டிட்டு ஓடிடுறோம். நீலாம் நாங்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு, எங்க பொதுச் செயலாளர் கட்டுப்பட்டு நாங்க பேசாம உட்கார்ந்து இருக்கிறோம். அதிமுக இருக்கிறதுல கொஞ்சம் நாகரிகமான அரசியல் தலைவர்னு பேர் பெற்றவர். அவரே ரொம்ப அநாகரிகமா பேசியிருக்காரு. குறிப்பா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே அவன் பேசியிருக்காரு. இது என்னன்னா, இந்த அவன் ஏக வசனத்துல பேசியாச்சுன்னா நீங்க ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம். எப்படி? உங்களையும் இன்னொருத்த அவன் பேசுறத நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம், அல்லது அதை தூண்டி விடுறீங்கன்னு அர்த்தம். அப்படித்தானே? இப்போ நான் இவர் அவன்னு பேச ஆரம்பிச்சா நான் மனசுல தயாரா இருக்கணும். அவர் என்னை திருப்பி நீ அவன்னு அவர் பேசுனா நான் ஏற்றுக்கணும். ஏன்னா அவன்னு பேசுறது நாகரிகம். அதனாலதான் அண்ணன் அப்படி பொது இடத்துல பேசுறாரு. அவரை என்ன பார்த்து பேசுவாரு? அந்த மாதிரி ஏக வசனத்துல பேசியதை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக இது சரியல்ல என்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு இந்த அரசியல் தேவையும் இல்லை. அண்ணாமலை அவர்களுக்கு அதிமுக பற்றி கவலை இல்லை. நீங்கள் நரேந்திர மோடியை பிரதமராக ஏற்றுக்கொண்டால் அலையன்ஸுக்கு வர போறீங்க, இல்லைன்னா நீங்கள் உங்கள் அலையன்ஸ் சரியாக போக போறீங்க, அவ்வளோதான். அது என்ன முடிவெடுப்பீங்கன்னு தெரியாது. எங்கள் தேசிய தலைமை எங்களுக்கு என்ன வழிகாட்டும் என்பது தெரியாது. ஆனால் இது மாதிரி ஏக வசனத்தில் பேசுறது, அவன் பேசுறது, ஏதோ லேகியம் விற்கிறவர் பேசுறதுன்றது இது அண்ணாமலை அவர்களை தாழ்த்துறது இல்லை, உங்களை நீங்களே தரம் தாழ்த்தக்கூடியது. அதை தொடர்ந்து செய்ய வேண்டாம் என்பதையும் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு